ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காமனாக நம்ம சொல்கிறது என்னென்னா நட்சத்திரம். ஸோ நம்ம கேட்போம், நம்ம எல்லோரும் என்ன நட்சத்திரங்கிறது ரொம்ப காமன்லி டிஸ்கஸ்டு டாப்பிக்கு. ஸோ ஹாரோஸ்கோப் காமன்லி டிஸ்கஸ்டு டாபிக் இல்லை, ஒரு ஹாரோஸ்கோப்னு சொன்னாலே என்ன நட்சத்திரம் தான் ஃபஸ்ட்டு பேசுவோம். அண்ட் இப்போ அந்த நட்சத்திரம்னா என்ன, இந்த ஹாரோஸ்கோப்பில் என்ன, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அந்த முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோம், இந்த 360 degrees ஒரு பர்சனை சுற்றி இருக்கிற ஜோடியாக் ஆர் யூனிவர்ஸ் இஸ் டிவைடட் இன்டூ 30 degrees செக்மெண்ட்ஸில் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ எவ்ரி செக்மெண்ட்டுக்கு மீனிங் வந்து ராசி. ஸோ எவ்ரி வி ஹாவ் 12 ராசிஸாக வச்சுருக்கோம். 12 into 30 is equal to 360 degrees ஒருத்தரை சுற்றி இருக்கிற ஸ்பேஸ் வந்து 12 செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ எல்லா செக்மெண்ட்டுக்கும் ஒரு நேம் இருக்குது. அந்த நேம்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். அந்த நேம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸட் நேம்ஸ் தான். ஸோ அது வந்து சந்திரன் வந்து எந்த செக்மெண்ட்டில் இருக்காரோ ஒரு பர்சனுடைய ராசி அதுதான் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ வந்து ஒரு பர்சனுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்றது இந்த ஹாரோஸ்கோப்பில் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து 12 செக்மெண்ட்டாக இதை வந்து பிரிச்சிருக்கோமோ அதே மாதிரி இன்னும் டீட்டெயில்டாக போனால் எவ்ரி ராசியில் வந்து 9 ஒரு ராசியை 9ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நான் 1 to 9 இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து மேஷ ராசி. ஸோ முன்னாடி நம்ம 9 செக்மெண்ட் பார்த்தோம். மேஷம், ரிஷபம், மிதுனம், அதெல்லாம் அந்த செக்மெண்ட்டோடைய ஸ்டாண்டர்ட் நேம்ஸு, யூனிவர்சலி அந்த நேம் தான். ஸோ அப்படி பார்த்தா இந்த செக்மெண்ட் பேர் மேஷம். ஸோ இப்போ ஃபர்தராக எப்படி இந்த மேஷத்தை பிரிச்சிருக்கோன்னா 9 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். இந்த மேஷம்ங்கிற ஒரு ராசியை 9 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். விச் மீன்ஸ் தட் இது நம்ம முன்னாடி என்ன சொன்னோம்னா 360-ஐ 12ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ராசியும் 30 degrees அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த ராசிக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த பேர் வந்து ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ வந்து ஃபர்தராக ஒரு ராசியை 9 செக்மெண்ட்டாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ 9 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம்னா ஒரு பர்டிகுலர் ராசியை மட்டும் பார்த்தா 30 degrees. இந்த என்டையர் ஜோடியாக்கில் இந்த ராசி வந்து 30 degrees. ஸோ 30 degrees-ஐ ஃபர்தராக 3 degrees-ஆ 3.33 அதாவது 10 செக்மெண்ட்டாக நம்ம பிரிச்சிருக்கோம். 9 செக்மெண்ட்டாக அந்த 30 degrees-ஐ பிரிச்சிருக்கோம். ஸோ ஒரு ராசியிலையும் 9 பாதங்கள் இருக்கும். 9 பாதம்னா ஒரு பார்ட்டு. ஸோ ஒரு 30 degrees இருக்கிற ஒரு ராசியை 9 பாதமாக பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த 9 பாதங்களாக பிரித்ததை அதுக்கு நம்ம பேர் வைக்கணும். ஒவ்வொரு பாதத்துக்கும் பேர் வைக்காமல் நம்ம எவ்ரி 4 பாதத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். அந்த 4 பாதத்துக்கு வச்சிருக்கிற பேர் தான் நட்சத்திரத்துடைய பேர். ஸோ எவ்ரி 4 பாதங்கள் சேர்ந்தா ஒரு நட்சத்திரமாக அதுக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ 30 degrees சேர்ந்தா ஒரு ராசி, அந்த ராசிக்கு இப்போ இந்த ராசிக்கு மேஷம்னு பேர். ஸோ அதே மாதிரி அந்த 30-ஐ ஃபர்தராக 9ஆக பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ராசியை மட்டும் பார்த்தா நான் இங்கே 9ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 3.3 degrees ஈச். ஒரு பாதம் வந்து 3.3 degrees இருக்கும். ஸோ 9 பார்ட்டாக பிரித்தாச்சு. இப்போ அதுக்கும் பேர் வைக்கணும். இப்போ இது பேர் மேஷம், இது பேர் ரிஷபம், இந்த 30 degrees பேர் மிதுனம், இந்த 30 degrees பேர் கடகம், அப்படி வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த பாதங்களாக பிரித்ததுக்கு அதுக்கு எப்படி பேர் வைக்கணும்னா எவ்ரி 4 பாதத்துக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் தான் நட்சத்திரம், அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு 4 பாதங்கள் இதில் நம்ம பார்த்தோன்னா அஸ்வதி. அந்த 4 பாதங்களில் இருக்கிற ஸ்பேஸோடைய பேர் வந்து அஸ்வதி. ஸோ நெக்ஸ்ட்டு 5th, 6th, 7th, 8th அந்த அடுத்த 4 பாதங்களுடைய பேர் வந்து பரணி. ஸோ இந்த ஸ்பேஸில் இந்த 4 to 8 பாதங்கள் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு 4 பாதங்கள். ஸோ எவ்ரி 4 பாதங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். அது வந்து அந்த பேர் வந்து அது பேர் அதை நம்ம நட்சத்திரமாக வச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 4 பாதங்கள் நம்ம இங்கே பார்க்குறோம், அது பேர் அஸ்வதி நம்ம அதுக்கு பேர் வச்சுருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 4 அது பேர் பரணின்னு வச்சுருக்கோம். இப்போது அடுத்த நெக்ஸ்ட்டு 4க்கு பேர் கிருத்திகா நட்சத்திரம் தான். பட் நெக்ஸ்ட்டு 4க்கு பேர் கிருத்திகாவாக இருந்தாலும் நமக்கு வந்து 9ஆக தான் ஒரு ராசியை பிரிச்சிருக்கோம். ஸோ கிருத்திகாவோட ஃபஸ்ட்டு பாதம் மட்டும் இந்த ராசியில் வரும். கிருத்திகாவோட 2nd, 3rd, 4th இந்த 3 பாதங்களும் அடுத்த ரிஷப ராசியில் வரும். ஸோ சம்டைம்ஸ் ஒருத்தர் வந்து கிருத்திகா நட்சத்திரமாக இருந்தாலும்
சில பேருக்கு வந்து மேஷராசி இருக்கும், சில பேருக்கு வந்து ரிஷபராசி இருக்கும். ஸோ அந்த 9 பாதமாக அந்த 9 பாதத்துக்குள்ளே 4 பாதத்துக்கும் ஒரு கான்ஸ்டலேஷன் ஒரு நேம் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக இப்படி புரிஞ்சுக்கலாம். அப்புறம் டீட்டெயில்டாக கான்ஸ்டலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்காக ஜோடியாக்கோடைய ஸ்பிளிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு 360 30 பிரிச்சுட்டோம். ஸோ அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஒன்ஸ் 30 டிகிரிஸ் வந்தாலே அடுத்த ராசி தான். ஸோ அந்த 30 9 பிரிச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு 30லையும் ஒரு 9 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 30 பிரித்ததுக்கு நம்ம வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இப்படி பேர் வச்சுட்டோம். அது ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி இப்போ வந்து இந்த ஒவ்வொரு 30யும் நம்ம 9 பிரிக்கிறோம். இப்போ அதுக்கு எப்படி பேர் வைக்கணும்னா எவ்ரி 4 பாதத்துக்கு ஒரு பேர். அது வந்து அந்த ஒரு நட்சத்திரத்தோடைய பேர். ஸோ எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லா ஜென்ரலாக ஹாரோஸ்கோப்னாலே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மேஷம் தான், செகண்ட் வந்து ரிஷபம், தேர்ட் வந்து இது ஜென்ரல் ஃபஸ்ட்டு, ஜென்ரல் செகண்ட், ஜென்ரல் தேர்ட் அப்படி நம்ம வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஹாரோஸ்கோப்னாலே ஸ்டார்டிங் வந்து இந்த நட்சத்திரம் தான். அதாவது இந்த ஃபஸ்ட்டு 4 பாதங்கள் அஸ்வதி, அடுத்தது பரணி. இது வந்து 4 பாதமாக நேம் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ அப்படி ஃபுல்லாக ஸ்ப்ளிட் ஆகி லாஸ்ட்டு 4 பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் அப்படி ஃபுல்லாக நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ எத்தனை நட்சத்திரம் இருக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம 3.33 டிகிரி கொடுத்துருக்கோம்னா 27 நட்சத்திரம் இருக்கும் சுற்றி. ஸோ அது வந்து இப்படி எவ்ரி 4 பாதத்துக்கு நேம் சேஞ்ச் ஆகும். ஸோ இட்ஸ் அ நேம் ஃபார் 4க்கு ஒரு நேம். இப்போ 30 டிகிரிஸ்க்கு ஒரு நேம் வச்சோம், அது வந்து மேஷம்னு வச்சோம். இப்போ அதே மாதிரி அந்த 30 9 ஸ்ப்ளிட் பண்ணி எவ்ரி 4க்கு ஒரு நேம் வைக்கிறோம். அந்த நேம் தான் அஸ்வதி, பரணி, கிருத்திகை. இப்படி வரிசையாக நமக்கு வந்து 27 ஸ்டார்ஸும் இருக்குது. ஸோ அதே தான். ஸோ அதை இங்கே பார்க்கணுன்னா ஸோ நம்ம இதோட ஸ்ப்ளிட்டு பார்த்தோன்னா ஒரு ராசி எப்படி 30 டிகிரிஸோ ஒரு பாதம் வந்து 3.3 டிகிரிஸ். ஸோ 9 பாதங்கள் சேர்ந்தால் நமக்கு ஒரு ராசி. ஸோ அதே மாதிரி ஒரு நட்சத்திரம்னா 4 பாதங்கள். ஸோ டோட்டலாக இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து 12 ஸ்ப்ளிட் பண்ணினோம் இந்த 360 டிகிரிஸை. இப்போ வந்து நம்ம வந்து அதை ஃபர்தராக ஒவ்வொன்றையும் 9 ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால 108 பாதங்கள் சுற்றி இருக்கும் ஃபுல்லாக. ஸோ அதை வந்து நம்ம 27 ஸ்டார்ஸாக நம்ம வச்சுருக்கோம். ஒரு ஸ்டாருக்கும் 4 பாதங்கள் இருக்கும். ஸோ இங்கே வந்து 9 தான் இருக்குது. ஒரு ராசியில் 9 பாதம் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 4 பாதத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு நட்சத்திரத்து பேர், செகண்ட் 4 பாதத்துக்கு பரணி அப்படின்னு ஒரு பேர். அந்த ஸ்பேஸுக்கு அந்த ஃபஸ்ட்டு 4 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிற ஏரியா அது பேர் வந்து அஸ்வதி. அந்த ஏரியாவுடைய பேர் அஸ்வதி. செகண்ட் 4 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிற ஏரியாவோட பேர் பரணி. அப்புறம் அடுத்த 4க்கு பேர் காமன் பேர் தான் கிருத்திகை. பட் ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் கிருத்திகை வந்து இந்த 30 டிகிரிஸ்குள்ளே வரதுனால கிருத்திகை 1 மட்டும் நமக்கு வந்து மேஷராசியாக வரும். மீதிலாம் வந்து செகண்ட், தேர்ட், 4 அந்த பாதங்கள்லாம் மட்டும் ரிஷபராசியாக வரும். அடுத்த 4க்கு பேர் ரோகிணி, அடுத்த 4 இப்படி நம்ம நேம் வந்து எவ்ரி 4 பாதத்துக்கு ஒரு நேம் வச்சுருக்கோம். அதை இப்போ வந்து நம்ம நட்சத்திரத்தோடைய பேர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். டீட்டெயில்டாக இந்த கான்ஸ்டலேஷன் இதெல்லாம் ஆக்சுவலாக கான்ஸ்டலேஷன் தான். பட் அதை பற்றி நம்ம இப்போ பேசிக்காக நம்ம ஹாரோஸ்கோப்பை பார்த்தா நட்சத்திரம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு ஜோடியாக்கில் எப்படி ஸ்ப்ளிட்டாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்டிட்டி அஸ்வதின்ற என்டிட்டி கான்ஸ்டலேஷன் அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா லேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து இந்த ஸ்பேஸோடைய டு பிகின் வித் இந்த ஸ்பேஸோடைய பேர் அஸ்வதி அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஜோடியாக்கை ஃபஸ்ட்டு 12 டிவைட் பண்ணோம். அப்புறம் எவ்ரி 30 ஒரு 30 டிகிரிஸ்க்கும் ஒரு செக்மெண்ட்டு, அந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நேம் இருக்குது, ஃபிக்ஸட் நேம் தான். செகண்டு அதில் ஃபர்தர் டிவிஷன்ஸ், ஒரு செக்மெண்ட் ஒவ்வொரு ராசியும் 9 டிவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்தராக 9 டிவைட் பண்ணதில் அதுக்கு திரும்ப பேர் வைக்கணும். இப்போ 30 டிகிரிஸாக வச்சு நம்ம எப்படி 12 டிவைட் பண்ணி ஒவ்வொரு 30 டிகிரிக்கும் ஒரு பேர் மேஷம், ரிஷபம், மிதுனம்னு வச்சோமோ அதே மாதிரி இந்த 9 டிவைட் பண்ணதுக்கப்புறம் எப்படி பேர் வைக்கிறதுனா 4 பாதத்துக்கு ஒரு பேர். அப்படி தான் ஜோடியாக்கில் இந்த ஸ்பேஸஸ்க்கு பேர் இப்படி தான். இந்த கான்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் இந்த ஏரியாவில் எக்ஸிஸ்ட் ஆகுது, அதனால் அப்படி ஒரு பேர். பட் அதை நம்ம இப்போ வந்து இந்த ஸ்பேஸஸ் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் லேர்ன் பண்ணின்னு ஃபர்தராக வந்து கான்ஸ்டலேஷனோட
நட்சத்திரத்தோடைய எக்ஸாக்ட் ஃபிசிக்கல் என்டிட்டியை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன ராசின்னு கேட்டால் நம்மளுடைய சந்திரன் எங்கே இருக்கோ அதை தான் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன ராசி அப்படின்னா இந்த இடத்துல சந்திரன் இருந்தால் 3 இருக்கிற இடத்துல இருந்தால் இந்த இடத்தோடைய பேர் என்னன்னா இந்த இடத்தோடைய பேர் மேஷம். ஸோ மேஷ ராசி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் சந்திரன் எந்த செக்மெண்ட்டில் இந்த ஒரே ராசியை கூட நம்ம 9 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ அந்த 9 செக்மெண்ட்டில் சந்திரன் எந்த செக்மெண்ட்டில் இருக்காருன்னு பார்க்கணும். அந்த செக்மெண்ட்டில் எவ்ரி 4 செக்மெண்ட்ஸுக்கு பேர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ சப்போஸ் இப்போ இந்த எக்ஸாம்பிளில் 5th செக்மெண்ட்டில் சந்திரன் இருக்கார். ஸோ 5th செக்மெண்ட்லாம் ஃபஸ்ட்டு 4 செக்மெண்ட்ஸுக்கு பேர் அஸ்வதி. ஸோ 5th செக்மெண்ட்லேருந்து நேம் சேஞ்ச் ஆகி பரணின்னு வருது. ஸோ இந்த பர்சனுடைய சந்திரன் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுனால இந்த பர்சனுடைய நட்சத்திரம் இந்த செக்மெண்ட்டோடைய பேர் பரணின்னு இருக்கிறதுனால இந்த பர்சனுடைய நட்சத்திரம் பரணி. ஸோ அதே தான் ராசிக்கு எப்படி நீங்கள் என்ன ராசின்னு கேட்டால் சந்திரன் எந்த செக்மெண்ட் இருக்காரோ அதோட பேரை சொல்லி அந்த ராசின்னு சொல்லுவோமோ, நீ என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டால் நம்ம எந்த செக்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக மைக்ரோஸ்கோப் போட்டு பார்க்குற மாதிரி நட்சத்திரத்தை. ஸோ அதை ஃபர்தராக ராசியை இன்னும் டிவைட் பண்ணியிருக்கோம். அந்த டிவிஷனில் சந்திரன் எக்ஸாக்டாக எத்தனை டிகிரியில் இருக்கான்னு பார்த்து அந்த செக்மெண்ட்டுக்கு என்ன பேருன்னு பார்த்தா அதை தான் நம்ம நட்சத்திரம்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் பிறக்கும் போது 1 டிகிரிஸ் ஜோடியாக்கில் 0லேருந்து 360 டிகிரி இருக்குது. 1 டிகிரிஸில் சந்திரன் இருந்திருக்கார் அப்படின்னா அப்போது அந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஃபஸ்ட்டு 4 செக்மெண்ட்ஸ்க்கு அஸ்வதின்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ சந்திரன் இங்கே இருக்கிறதுனால அவருடைய நட்சத்திரம் அந்த பர்சனுடைய நட்சத்திரம் அஸ்வதி அப்படின்னு வரும். சப்போஸ் மூவ் ஆகி 5th செக்மெண்ட்டில் சந்திரன் இருந்தால் பிறக்கிற நேரத்தில் பிறக்கிற டைமில் இருந்தால் அவருடைய நட்சத்திரம் இந்த செக்மெண்ட்டோடைய பேர் நம்ம 5th 6th 7th 8th செக்மெண்ட் பேர் பரணின்னு இருக்கிறதுனால அவருடைய நட்சத்திரம் பரணி அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி இங்கே ஃபுல்லாக டிவைட் பண்ணியிருக்கோம். எல்லா நட்சத்திரமும் இந்த மாதிரி 4 பாதத்துக்கு ஒரு நட்சத்திரம். ஸோ இப்படி தான் அந்த ஜோடியாக்கில் டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ சந்திரன் இருக்கிற இடத்துல தான் நம்ம என்ன நட்சத்திரங்கிறத சொல்லுவோம். எல்லா கிரகமுமே நம்ம எங்கேயா ஒரு இடத்துல தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குருனா இங்கே குருன்னு எழுதுறோன்னா ஸோ குருவும் ஒரு ராசியில் தான் இருப்பார் ஒரு ஜாதகத்தில். இப்போ இது கடகராசி, இந்த ராசியோடைய பேர் கடகராசி. குருவும் ஒரு ராசியில் தான் இருக்கார். அதை இன்னும் கொஞ்சம் மைக்ரோஸ்கோப் போட்டு பார்த்தா அவரும் ஏதாவது ஒரு பாதத்தில் இருப்பார். அந்த பாதத்துக்கு ஒரு பேர் இருக்கும். ஸோ குருவும் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். பட் அதை நம்ம ராசி நட்சத்திரம்னு சொல்ல மாட்டோம். சந்திரன் எந்த ராசியில் இருக்காரு, சந்திரன் எந்த செக்மெண்ட்டில் இருக்காரோ அதை தான் நம்ம ராசின்னு சொல்லுவோம். சந்திரன் எந்த பாதத்தில் எந்த அந்த செக்மெண்ட் இந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதை தான் நம்ம அந்த பர்சனுடைய நட்சத்திரமாக சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஹாரோஸ்கோப்பில் பரணி நட்சத்திரம்னு போட்டிருக்குன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா அவளுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்குறப்போ சந்திரன் ஃபஸ்ட்டு 4 பாதத்தில் இல்லாமல் 5, 6, 7, 8 இந்த டிகிரிக்குள்ளே சந்திரன் இருக்கார். ஸோ அவர் மேஷராசியாக இருந்து மேஷராசிக்குள்ளேயே 5லேருந்து 8 பாதத்துக்குள்ளே அந்த டிவிஷனுக்குள்ளே இருக்கிற ஏரியாவில் பிறக்கிற டைமில் சந்திரன் இந்த இடத்துல இருந்திருக்கார். அதனால் அவளுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல சந்திரனுடைய பிளேஸ்மெண்ட்டோ அது தான் நம்ம அவளோட ஒரு பர்சனுடைய ராசின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதோட இன்னும் கொஞ்சம் மைக்ரோஸ்கோப் போட்டு பார்த்தா எந்த செக்மெண்ட்டில் சந்திரனுடைய பேரோ எந்த செக்மெண்ட்டில் சந்திரன் இருக்காரோ அதை அவளோட நட்சத்திரம்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி பார்க்குறது தான் நட்சத்திரம். அண்ட் எல்லாமே சந்திரனுடைய பிளேஸ்மெண்ட்டை வச்சு தான் ராசி நட்சத்திரம் எல்லாமே. ஒரு ஹாரோஸ்கோப்பில் எல்லா கிரகமும் ஏதாவது ஒரு ராசிலேயோ ஏதாவது ஒரு நட்சத்திரத்துலேயோ தான் இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம ஒரு பர்சனோடைய ராசி நட்சத்திரம்னு சொல்ல மாட்டோம். சந்திரன் எங்கே இருக்காரோ அதை வச்சு தான் ராசி நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஸோ பேசிக் மீனிங் ஆஃப் ராசி அண்ட் நட்சத்திரம் இதில் நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம்.